குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கும் ஐயா அருள்வேல் ஜோதிடர் அவர்களுக்கும் இந்த இரட்டை குழந்தைகள் சம்மந்தமாக ஜோதிட ரீதியாக விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நான் ஐயா அருள்வேல் அவர் வெளியிட்ட வீடியோ வந்து நான் பார்த்தேன். அவரும் இந்த ஜாதகத்துக்கு அந்த குழந்தை எப்படி மருத்துவம் படிக்குது, எப்படி புதனுடைய துறையில் படிக்குது அப்படின்ற மாதிரி அவர் விளக்கு கொடுத்துருந்தாரு. அவருடைய ஜோதிட முறை அடிப்படையில் விளக்கு கொடுத்துருந்தாரு. நான் எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய ஐயா ஆதித்ய குருஜி சுகத்துவ பாவத்து விதிகள் அடிப்படையில் நாங்கள் எப்படி இதை வந்து இவங்க மருத்துவத்துறையில் படிப்பாங்க, அந்த மாதிரி நாங்கள் எப்படி பதில் சொல்கிறோம், அது எந்த விதிகள் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ வந்து நான் போனாலும் விருப்பப்படுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இப்போது 2 வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டேன். அதில் வந்து கண்ணு தெரியாதவங்க, ஒரு கண்ணு பாதிக்கப்பட்ட ஒரு ஜாதகம், அதுக்கப்புறம் வாய் பேச தெரியாத ஜாதகம், அதில் எதிர்கருத்துக்கெல்லாம் வந்திருக்கு. அதை எதிர்கருத்து வர்றது கரெக்டு தான். பட் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணீங்க, நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னாதான் நீங்கள் இங்கே சொல்ல வேண்டியது தானே, நீங்கள் நிரூபிங்க அப்படின்றாங்க. எல்லாரும் எல்லா கேள்விக்கும் யார்கிட்ட நிரூபிக்க முடியும்? ஓகேங்களா? அது சரியான அணுகுமுறை இல்லை. நாங்களும் ப்ரொஃபஷனலாக ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோம். வர கஸ்டமர்கிட்ட நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஐயாவுடைய குருஜி ப்ரீமியம் மீடியா வந்து யூடியூப்லேயே பேமெண்ட்லாம் எதுவும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ ஆதித்ய குருஜி ப்ரீமியம் வீடியோ 624 போட்டிங்கன்னா அந்த வீடியோ ஓப்பன் ஆகும். இப்போ அந்த வீடியோ தான் போயிட்டுருக்கு. அதில் கேள்வி பதில் கேட்குறாரு. பொது வீடியோ நேயர்களும் கலந்துக்கலாம். எங்களை மாதிரி நாங்கள் பேமெண்ட்டாக ப்ரீமியம் வீடியோ மெம்பராக இருக்கோம். நாங்களும் கலந்துப்போம். யார் வேணாலும் வேர்ல்டுலேருந்து செல்லில் எல்லா செல்லிலும் அவைலபிள் தான். அது பேமெண்ட் கிடையாது. நீங்கள் பொது வீடியோ நேர்களாகவே நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்கலாம். அதுக்கு பதில் கொடுத்தா சரியான பதில் இருந்தால் உங்களையும் வாழ்த்துவார். நீங்கள் எந்த முறை ஜோதிடத்தில் நீங்கள் சார ஜோதிட அடிப்படையிலாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஜோதிட முறையில் பயின்றிருந்தாலும் அதுக்கான பதிலை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களையும் தான் பாராட்டுவார். ஓகேங்களா? அதுதான் ஒரு பொதுவான தளத்தில் நாம் வந்து நமக்கு ஜோதிடம் தெரிவித்து நிரூபிக்கிறதுக்கான இடம். இப்போ என் சேனலில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் நான் நிரூபிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் குருக்கிட்ட நம்ம படிக்கிறோம், அவர் ஆன்லைன் கிளாஸில் கேள்வி பதில் கேட்குறாரு, அதுக்கு நம்ம சரியான பதில் தெரிஞ்சு நம்ம பாராட்டு வாங்குகிறோம், அவர் நம்ம பேரை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம நிரூபிக்கிறோம். அதுதான் ஒரு கிளாஸில் தான் நம்ம நிரூபிக்க முடியும். ஒரு சேனலில் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கேள்விக்கு நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள், எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எல்லாருக்கும் பதில் தர முடியும், அந்த மாதிரி நிரூபிக்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கு நீங்களே கூட ப்ரீமியம் வீடியோ கலந்துக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், ப்ரீமியம் வீடியோவில் ஏற்கனவே ஐயா கிட்ட நான் சரியான பதில் திறந்து நான் வந்து நிரூபிச்சிருக்கேன். அதை இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ப்ரீமியம் வீடியோ 594, அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். ஓகேங்களா? ப்ரீமியம் வீடியோ 608, ப்ரீமியம் வீடியோ 594, ப்ரீமியம் வீடியோ 608, ப்ரீமியம் வீடியோ 618. இந்த 3 ப்ரீமியம் வீடியோவில் நான் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் நான் மட்டுமே கொஞ்சம் பதில் தந்த மாதிரி என்ன ஸ்பெஷலாக வாழ்த்தி இருப்பார். ஓகேங்களா? மற்ற வீடியோக்கள் நிறைய என்னுடைய பெயர் வந்து அங்கங்கே வந்துட்டுருக்கோம். அதுக்காக நான் 10 ப்ரீமியம் வீடியோ வருதுன்னா 10க்கு 10ம் கரெக்டான பதில் சொல்லி நான் வந்து ஜோதிடத்தில் பெரிய மேதாவி அப்படின்னா நான் சொல்ல வரல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10க்கு 6, 5 அந்த வீடியோக்குள்ளாவது நம்ம ஒரு 50%, ஒரு 60%ஆவது நம்ம சக்ஸஸ் ரேட் இருக்கணும் அப்படின்ற அமைப்பில் தான் நான் பதில் கொடுத்துட்ருக்கேன். அந்தளவுக்கு நான் பெரிய ஜோதிட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல முடியாதுன்னா, ஜோதிடம் பயின்றிருக்கேன், பட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப குறைவு தான். ஓகேங்களா? அதனால் எல்லாருடைய கேள்வி பதிலும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னால் தான் நீங்கள் ஜோதிடர் அப்படின்லாம் நிரூபிக்க முடியாது. கஸ்டமர் வராங்க. இப்போது நேற்று கூட ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்தவொடனே நீங்கள் சுக்குரனோட துறையில் தான் நீங்கள் அந்த தொழிலில் தான் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க, அவங்கக்கிட்ட எதுவுமே நான் பேசுறது கிடையாது. ஓகேங்களா? அவங்க எதுவும் சொல்கிறது கிடையாது. எடுத்தவொடனே நானாக ஒரு 5 நிமிஷம் எனக்கு நான் ஒரு A4 ஷீட்டில் நான் ஒரு பெட்டிஷன் எழுதி வச்சுருப்பேன். அதை சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்றது என்னுடைய ஸ்டைல். அப்படி தான் ஐயா எங்களுக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்தாரு. அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்களை தான் நீங்கள் செய்துட்ருக்கீங்க, உங்களுக்கு இதுதான் கை கொடுக்கும், இதில் தான் உங்களுக்கு ஆர்வமாக இருப்பீங்க, அந்த மாதிரி சொன்னேன். அவர் அப்புறம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் வேலை சுக்கிரனுடைய காரக தொழில் தான் செஞ்சுட்ருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு அவருடைய பெண்ணுக்கு வந்து அவங்க என்ன படிப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. புதனுடைய துறையில் தான் அவங்க படிப்பு வரும் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், புதனுடைய துறையா, புதனா நல்லா இருக்குது, வலுவாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. இல்லை, புதனுடைய துறை தான் அவங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பெண் வந்து பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்காங்க. அப்போ ஐடி கம்பெனிலாம் அவங்க ஒர்க் பண்ணலாமா அப்படின்னாங்க.
நான் புதனுடைய துறை தான் செட் ஆகும்னு சொன்னேன். அவர் மறுபடியும் ஒரு கொஸ்டின் பண்ணாரு. இல்ல புதன் தான் செட் ஆகும். புதன் நல்லா தான் இருக்கு, வலுவா தான் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு புதனுடைய துறை செட் ஆகும் அப்படின்னு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்தாங்க. நீங்க பேங்கிங் செக்டார் வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து பேங்கிங் செக்டார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சூட் ஆகும் அவருக்கு. செகண்டரியா சொன்னேன். ஃபர்ஸ்ட் வேற ஒரு கிரகம் சொன்னேன். செகண்டரியா ஒரு 2, 3 ஆப்ஷன் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு 2, 3 கிரகங்கள் வளர்த்துருக்கும் போது செகண்டரியா பார்க்கும்போது பேங்கிங் செக்டரும் அவருக்கு சூட் ஆகும்போது ஆமா அவர் பேங்க்ல தான் இருக்காங்க அப்படின்னாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்னுடைய ரிலேஷன்ல அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஒரு பெண்ணோட கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கும்போது அவங்க வந்து சூரியன் சம்மந்தமா அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமா ஏதாவது படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். அவன் பிஎஸ்சி ஏதோ படிக்கிறேன் நினைக்கிறேன். பிபிஏ படிக்கிறாங்க. ஓகேங்களா? பிபிஏ அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமா அதை படிக்கிறாங்க. ஏன்னா சூரியனும் செவ்வாயும் அவங்க 10ஆம் இடத்துல வளர்த்துறதுனால சூரியனுடைய காரகமான அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சம்மந்தமா படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க பிபிஏ படிக்கிறாங்க. ஓகேங்களா? அது சூரியனுடைய காரகங்கள் அதை வச்சு சொன்னேன். அதே மாதிரி அந்த ஜாதகத்துல வந்து குருவும் புதனும் கனெக்ட் இருந்தது. அதனால இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறாங்க. பட் பேங்க்ல ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமா பேங்க்ல தான் போகணும்னு சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஓகேங்களா? எங்கிட்ட வர கஸ்டமர்கிட்ட, கிளைண்ட்டுக்கிட்ட, ஆன்லைன் கிளாஸ்ல, ப்ரீமியம் வீடியோவில் அந்த கருத்துக்களை ஜோதிட விவாதங்களை கேள்வி பதில் கலந்துட்டு சரியான பதில் சொல்லிட்டு தான் இருக்கும். அதுக்காக நான் வந்து 10க்கு 10 சரியாக சொல்கிறேன், நான் பெரிய மேதாவி அப்படின்னு நான் சொல்ல வரல. என் வயசுக்கு, என்னுடைய நாலேஜுக்கு, என்னுடைய ஜோதிட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு அந்த லெவலுக்கு நான் ஓரளவுக்கு என்னுடைய டெவலப் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? எல்லாருடைய கேள்வி பதிலுக்கும் அந்த மாதிரி வீடியோ போட்டால் அந்த வீடியோ சம்மந்தமாக கேள்வி கேளுங்க. ஓகேங்களா? எல்லாரும் பல வெரைட்டி, ஒருத்தர் ஷேரை பற்றி கேட்குறாரு. எல்லாருக்கும் நான் கிளாஸ் எடுக்கல. நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கலாம். நான் ப்ரொஃபஷனலாக வந்து கடை வச்சுருக்கேன், ஜோதி நிலையம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் வர கஸ்டமரையும் பார்க்கணும். எல்லாம் அப்படி உங்களுக்கு ரொம்ப கான்வர்சேஷனாக இருக்குது, நான் போட்ட வீடியோவில் ஏதாவது இதுவாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஃபோன் இப்போ இன்றைக்கி கூட மதியம் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் வந்து ஜோதிடம் சம்மந்தமாக அவருக்கு தெரிஞ்ச முறையில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. ஓகேங்களா? நான் எனக்கு தெரிஞ்ச சுபத்துவ பாவத்தின் அடிப்படையில் அந்த பிளைண்டு கண்ணின் அடிப்பட்ட ஜாதகத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்ட்டு ஆரோக்கியமாக தான் விவாதம் பண்ணோம். 10 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அந்த மாதிரி கூட பேசலாம். ஓகேங்களா? எல்லாரும் நம்மளும் படிச்சிருக்கோம். நானும் WD வாங்கியிருக்கேன், நீங்களும் தான் படிச்சிருக்கீங்க. இந்த யங் ஜென்ரேஷன் வந்து இப்போல்லாம் யூடியூப் வந்துச்சு, யாரையும் ஏமாற்ற முடியாது. ஓகேங்களா? நான் ஐயா ஏன் ரொம்ப ஃபாலோ பண்ணேன்னா, நான் ஜோதிட ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால என் சுற்று வட்டாரத்தில் இது வரைக்கும் கல்லூரி காலகட்டத்திலேருந்து எல்லா ஜோதிடர்கிட்டையும் நான் போவேன், ஜோதிடம் கேட்பேன், அதை ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்துடுவேன். ஓகேங்களா? அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் யாருமே இது வரைக்கும் நான் பார்த்த ஜாதகங்களையும், என்னுடைய ஜாதகங்களையும், என்னுடைய குடும்பத்தாரனுடைய ஜாதகங்களையும் சரியான பலன் சொன்னது இல்லை. அதனால் நான் ஜோதிடத்தை கடுமையாக எதிர்த்தவன். நான் ஜோதிடரை பார்த்தாலுமே கடுமையான விமர்சனங்கள் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க. ஜோதிடத்தெலாம் இப்படிலாம் சொல்லிட்டு அவங்களாம் சொல்லிட்டு இன்றைக்கி நீயே ஜோதிடர் ஆகிறியா அப்படின்ட்டு. காரணம் ஐயா தான். என் குடும்ப ஜாதகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 ஜாதகங்கள் இருக்குது. ஓகேங்களா? என்னை சுற்றி இருக்கிற ஜாதகங்கள். அந்த ஜாதகங்கள் எதுவுமே பார்க்காம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விதியை அப்ளை பண்ணி அந்த பதிலை வந்து எங்கள் குடும்ப ஜாதகங்களை பார்க்காமலே பலன் சொன்னேன். அது ஐயா ஆதித்ய குருஜி அவருடைய வீடியோ பார்த்து தான் நான் ஈர்க்கப்பட்டேன். மற்ற முறைகளை வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. நான் அவங்க வீடியோலாம் பார்த்ததில்ல. எனக்கு ஐயாவுடைய வீடியோக்கள் மட்டுமே தெரியும். ஓகேங்களா? நீங்கள் மற்ற முறையில் சிறந்து இருந்தீங்கன்னா கூட ஐயாவுடைய ப்ரீமியம் வீடியோவில் நீங்களும் கலந்துக்கலாம். நீங்களும் சரியான பதில் தந்தால் அது எந்த முறையாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் பேரையும் சொல்லி பாராட்டுவார், வாழ்த்துவார். ஓகேங்களா? எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் நிரூபிக்க முடியாது, புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இப்போ அறிவியல் ஐயா வந்து இந்த ஜாதகத்தை வந்து அவர் விளக்கியிருந்தாரு அவருடைய ஸ்டைல. அவர் எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவருடைய ஃபார்முலா வந்து ஒரு வீட்டின் நட்சத்திர புத்திநாதனை தான். இப்போ இங்கே கேது இருக்குன்னு வச்சுங்க, சித்திர நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஒரு வீட்டின் ஒரு கிரகத்தின் இப்போ இந்த வீடு இருக்குன்னா 1ஆம் பாவம், இந்த லக்ன புள்ளி ஒரு இடத்துல விழுந்திருக்கும். அதுதான் இப்போ சந்திரன் இருக்குதுன்னா அந்த இடத்துல தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் இது நம்ம போடுவோம். இதே மாதிரி 12 வீட்டுக்கு தசா புத்தி போடுறாங்க. அதே மாதிரி 9 கிரகத்துக்கும் தசா புத்தி போட்டுடுறாங்க. ஓகேங்களா? இதை மாதிரி போட்ட உடனே என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்டுக்கும் தசா புத்தி அந்தரம் சூட்சமும் கிடைக்குது. எல்லா கிரகத்துக்கும் தசை, புத்தி, அந்தரம், சூட்சமும் கிடைக்குது. அதை மாதிரி போட்டுட்டு அந்த புத்திநாதனை தான் அந்த வீட்டின் அதிபதியாக அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய பேசிக். அப்படிதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகேங்களா? இப்போ மற்ற முறை இப்போ சாரத்தை எடுப்பாங்க. இந்த லக்னம் எந்த சாரத்தில் இருக்கு,
இப்ப சித்திரை நட்சத்திரம்னா செவ்வானுடைய சாரத்துல இருக்கு, இது சாரம். இது செவ்வாண்ட கிரகத்தையும் எடுக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த செவ்வாய் நட்சத்திரத்துக்கு அந்த அந்த லக்ன புள்ளியை தசையை கன்வெர்ட் பண்ணும்போது புத்திநாதனை தான் எடுக்கிறாங்க, செகண்டரியா போறாங்க. இது டைரக்டா சித்திரை நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வரும். ஆனா சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் தசை வேற ஏதோ ஒரு புத்தியா கன்வெர்ட் பண்ணும்போது தசையை கன்வெர்ட் பண்ணும் புத்திநாதனை வேற வருவாங்க. அப்ப அந்த புத்திநாதனை கன்வெர்ட் எடுக்கிறாங்க, இந்த செவ்வாய் எடுக்கிறது இல்லை. இவங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டின் நட்சத்திர புத்திநாதனை தான் நாம் வீட்டின் அதிபதி என்று சொல்கிறோம். இதுதான் அவருடைய ஃபார்முலா. அப்படி பார்க்கும்போது அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா, இந்த ஜாதகத்துக்கு அவரு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர்ல போட்டோன்னே இந்த குறிப்பிட்ட ரெட்டை குழந்தை ஜாதகத்துல அதிர்ஷ்ட கிரகம் எது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்றாரு. அதை கிளிக் பண்ணா கேது வந்து டிஸ்பிளே ஆவாங்க. இந்த இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்த குழந்தைக்கு வந்து கேது தான் அதிர்ஷ்ட கிரகம், ஓகேங்களா, அப்படின்னு டிஸ்பிளே ஆகாது. அப்போ கேதுனுடைய கேது செலக்ட் பண்ணிக்கிறாங்க. கேது செலக்ட் பண்ணிட்டு கேது இப்போ இங்கே 12 வீட்டுக்கும் தசை புத்திநாதன் அந்தநாதன் போட்டாங்க இல்லையா, 9 கிரகத்துக்கும் தசை புத்திநாதன் அந்தநாதன் போட்டாங்களா, அந்த மாதிரி அந்த கேது இந்த கிட்டத்தட்ட இது ஒரு 12 அப்புறம் 9 கிரகத்துக்கு அப்போ 21 வருது, ஓகேங்களா. இதுக்குள்ள எத்தனை கேது வந்து புத்திநாதனா வராரு அதை மட்டும் செலக்டிவா எடுத்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கேது வந்து 2ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் கேது புத்திநாதனா வராரு, ஓகேங்களா. அப்போ கேது வந்து இந்த வீட்டுக்கெல்லாம் புத்திநாதனா வர்றதுனால இந்த வீட்டு தொடர்பு வாங்கிக்கிறாரு. இப்போ புத்திநாதனா கேது 10ஆம் வீட்டுக்கு வந்து இந்த 10 தான் செலக்ட் பண்றாங்க. அப்ப 10ஆம் பாவக அந்த பாவக முனை, இப்ப லக்ன பாவக முனை வந்து ஒரு டிகிரி 43 நிமிஷம் அப்படின்னு வச்சுங்களா, 10ஆம் பாவக முனை அந்த டிகிரி கணக்கு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 62.13 டிகிரியில இந்த 10ஆம் பாவக முனை டிகிரி அமையுது, ஓகேங்களா. அங்க கேது 10 தானே வந்தது. அப்ப அந்த 10ஆம் பாவகத்துடைய பாவக முனை எடுக்கிறாங்க. அதை எடுத்து அதுக்கு தசாபுத்தி கனெக்ட் பண்றாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது அது வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துல வருது. அப்போ செவ்வாய் நட்சத்திரம் கேது புத்தி இப்படி வருதுங்களா. இப்ப செவ்வாயுடைய நட்சத்திரம் தானே விழுது. அப்ப இதனால செவ்வாயுடைய துறையில இந்த ஜாதகம் படிப்பாங்க இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஓகேங்களா. இந்த குழந்தை இது செவ்வாயுடைய நட்சத்திரம் இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஓகேங்களா. இதனால செவ்வாயுடைய துறையில படிக்கும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ரெட்டா குழந்தை ஜாதகத்துல ஒரு நிமிஷம் தள்ளி போட்ட பிறகு அப்போ அதிர்ஷ்ட கிரகத்தை அவர் கிளிக் பண்ணாரு. அப்படி கிளிக் பண்ணும்போது ராகு தான் அதிர்ஷ்ட கிரகமா டிஸ்பிளே ஆகுது. இப்போ ராகு அப்போ எந்தெந்த இந்த 12 பாவக முனையிலும் ராகு எங்கெங்கெல்லாம் வந்து புத்திநாதனா வராதுன்னு பாக்குறாங்க. புத்திநாதர் தான் இங்க கன்சிடர் பண்றாங்க. புத்திநாதர் தான் அந்த வீட்டின் அதிபதியா கன்சிடர் பண்றாங்க. அப்ப ராகு எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் புத்திநாதனா வராது அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் 16ஆம் வீட்டுக்கும் புத்திநாதனா வராது. அப்படி பார்க்கும்போது 11 செலக்ட் பண்றாங்க, ஓகேங்களா. இப்ப ராகுக்கு 11 செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப 11ஆம் வீட்டுக்கு பாவக முனி இருக்குங்களா, அது எத்தனை டிகிரி இருக்குன்னா இத்தனை 11ஆவது இங்க கடகம் அங்க வந்து 91.51 இந்த டிகிரியில வந்து அந்த 11ஆம் பாவக முனை விழுந்து. அப்ப 91 டிகிரினா ஆக்சுவலா அது புனர்பூசம் 4ஆம் பாதத்துல அந்த புள்ளி வந்து அங்க விழுது. அப்ப அதை கணக்கு பண்ணும்போது குரு தசாநாதனா வராரு, புத்திநாதனா ராகு வராரு, மறுபடியும் குரு வந்து அந்தரநாதனா வராரு, அப்ப செவ்வாய் வந்து சித்திரமா வருது, ஓகேங்களா. இப்ப இந்த புத்திநாதனா தான் இவங்க கட்சியில் எடுக்கிறாங்க. இப்ப இதை பார்க்கும்போது புத்திநாதனா ராகு தான் வராது. அப்ப ராகுனுடைய துறையை தான் அந்த குழந்தை வந்து படிக்கும். 2ஆவதா பிறந்த குழந்தை ராகுனுடைய துறையை படிக்கும். ராகு வந்து தோல் சம்பந்தமான துறைகளை படிக்கும். இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஓகேங்களா. இவங்க புத்திநாதனா கன்சிடர் பண்றாங்க. இதுதான் அவரை எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தட். சரிப்பா, அவரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, ஓகே. ஐயா குருஜி அவர்களுடைய மாணவர்களா நாங்க எப்படி இந்த ஜாதகத்தை என்ன துறையில படிக்கலாம் அப்படின்னு நாங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு எங்களுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகள் அடிப்படையில நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஜாதகத்தை, ஓகேங்களா. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னாக்கா, இப்ப குரு செவ்வாயை 5ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்போ செவ்வாய் சுபத்துவம் கிட்டத்தட்ட 9 டிகிரிக்குள்ள பாக்குறாருன்னு நினைக்கிறேன். குரு 21 டிகிரி, செவ்வாய் 12 டிகிரி, அப்போ 9 டிகிரிக்குள்ள செவ்வாயை பார்க்குறாரு. அப்போ செவ்வாயை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். செவ்வாயை குரு பார்க்கறதுனால 100 மார்க் போட்டுருக்கோம்.
ஒரு புரிதலுக்காக. ஓகேங்களா? செவ்வாய் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், உச்சமா இருக்கிறார், அதுக்கு ஒரு 100 மார்க் போடுங்க. ராசிக்கு 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார், அதுக்கு ஒரு 100 மார்க் போடுங்க. இப்படி கிரக பலத்தை நாம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மார்க் வச்சு நான் ஓரளவுக்கு புரிதல் மாதிரி இதை மாதிரி நான் ஒரு சொல்றேன்னு வச்சுக்கலாம், புரிஞ்சுங்க. ஓகேங்களா? குரு பார்க்கிறார், செவ்வாய் சுபத்துவம் அடைகிறார், அதுக்கு ஒரு 100 மார்க். செவ்வாய் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், அதுக்கு ஒரு 100 மார்க். ராசிக்கு 10ஆம் பாவகத்தை 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டுட்டா பட்டம், பதவி, அதிகாரம், அந்தஸ்து, கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப 10ஆம் பாவத்தை செவ்வாய் தொடர்பு கொண்டாடுறீங்களா, அதுக்கு ஒரு படம் கொடுக்குறீங்களா, அதுக்கு ஒரு 100 மார்க். அப்ப டோட்டலா 300 எடுத்துருக்கிறான்னு வச்சுக்கோங்க. சரி, அப்புறம் குரு யாரை பாக்குறாரு? புதனை பாக்குறாரு. அப்ப புதனை செலக்ட் பண்ணுவோம். புதனை குரு பாக்குறாரு, சரி 100 மார்க். சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தை புதனுக்கு தராரு, இன்னொரு 100 மார்க். சந்திர அதியோகத்துல புதன் இருக்கிறார், இன்னொரு 100 மார்க். ஓகேங்களா? புதன் வந்து இங்க சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு, குருனுடைய பார்வையில் இருக்கிறாரு, நீச்சபங்க ராஜயோகத்துல புதன் இருக்கிறாரு, அதனால 100 மார்க். குருவும் புதனும் பரிவர்த்தனை அடைகிறாங்க, அதுக்கு ஒரு 100 மார்க் கொடுக்குறாரு. இப்போ 400 மார்க் வருது. இப்போ புதன் வந்து 400 மார்க் போயிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நீச்சமா இருக்கிறார். இங்க செவ்வாய் ஸ்தான பலத்தோடு இருந்தார், ஆனா அவர் நீச்சமா இருக்கிறார், அதுக்கு ஒரு 100 மார்க் கம்மி தான். அதுக்கப்புறம் தான் நீச்ச பார்க்க ராஜயோகம் அடைகிறார். இவ்வளவு இருந்தும் நீச்சமா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அவர் புதனுடைய துறை டாப்ல போவார். ஏன் வர்றனா, ராகுவோட பங்கப்படுகிறார், சனியுடைய பார்வையும் வாங்குறாரு. இதனால இந்த புதனுடைய சுபத்துவம் பங்கம் அடைகிறது. இதெல்லாம் இவர் செகண்டரியா வந்துடுறாரு. சனியுடைய பார்வையால ஒரு 100 மார்க் பங்கம் அடைகிறார், ராகுனுடைய நினைவுனாலே ஒரு 100 மார்க் பங்கம் அடைகிறார். இத்தனைக்கும் லக்ன அடிப்படையில தொழில் அமையும், சுபாவ அமையும் அடிப்படையில இன்னொரு எக்ஸ்ட்ராவா புதன் 100 வாங்குவார். ஏன்னா பிறந்ததே அவர் வந்து புதனுடைய லக்னத்துல, அதனால அந்த அடிப்படையிலே அவர் வந்து புதன் வந்து லீடு இருப்பாரு. ஆனா புதனுடைய சுபத்துவம் பங்கம் அடைகிறது, அதனால இவர் பேக்வேர்டு போறார். அதனால இவரு செட் ஆக மாட்டாரு, இல்ல இவரும் போட்டியில் இருக்கிறாரு, இவர் கொஞ்சம் பேக்வேர்டு போறாரு. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் வேற எந்த கிரகம் சுபத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் சிவராஜ யோகத்தில், சூரியனுக்கு அதிவக்கிரத்துல குரு இருந்து சிவராஜ யோகத்தில் இருந்ததுனால 100 மார்க் சூரியனுக்கு. சூரியன் சுக்கிரனை அஸ்தமனம் பண்ணியிருக்காரு. சுக்கிரன் 14 டிகிரி, சூரியன் 14 டிகிரி, சுக்கிரன் 13 டிகிரி. அப்போ சுக்கிரனால சுபத்துவப்பட்டு இருக்கிறாரு, அப்ப அதுக்கு ஒரு 100 மார்க், அப்ப 200 மார்க் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இவ்வளவு சூரியன் நல்லா இருந்தாலும் ராகுவாலையும் சனியுடைய பார்வையால இவரும் பங்கம் அடைகிறார். சூரியனும் சுபத்துவம் அடைஞ்சாரு, சிவராஜ யோகத்தாலையும் சுக்கிரன் அஸ்தமனமானதாலையும் 100 பாயிண்ட் வாங்கினாரு, ஆனா பங்கம் அடைகிறாரு. ராகுனுடைய அந்த வீட்டுல ராகு இருக்கிறதுனாலையும் சனியுடைய பார்வையாலையும் பங்கம் அடைகிறது இவருடைய சுபத்துவம். புதனுடைய சுபத்துவம் பங்கம் அடைகிறது. சனிக்கு எந்த சுபத்துவம் கிடைக்கல, அவரை செலக்ட் பண்ண முடியாது. ராகுக்கு எதுக்கு காரகங்கள் ஆதிபத்தியங்கள் இல்லை, அதனால அவரை செலக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப குரு சுக்கிரன்லாம் சுபத்துவம் படுத்துறவங்க தான், அவங்க சுபத்துவம் ஆகிறவங்க இல்லை. குரு யாரையுமே தொடர்பு கொள்ளலாம் குருன்ற தொழில் அமையும். ஓகேங்களா? இவங்களாம் சார்ஜ் பண்றவங்க, இவங்களாம் சார்ஜ் ஆகுறவங்க பாபகரகங்க. ஓகேங்களா? அதுதான் சுபத்துவம் படுத்தும் கிரகம், சுபத்துவம் ஆகும் கிரகம். இவங்க சார்ஜ் பண்றவங்க, இவங்க சார்ஜ் ஆகுறவங்க, இவங்க கொடுக்குறவங்க, இவங்க அப்சர்வ் பண்றவங்க, இவங்க வாங்கிக்கிறவங்க, இதுதான் பாபகரகம். ஓகேங்களா? இதை மாதிரி பார்க்கும்போது ஒரு பேசிக்கா ஒரு மார்க் போடும்போது இங்க பங்கம் இல்லாத சுபத்துவமா செவ்வாய் தான் வராது, ஸ்தான படத்தோட வராது, 10ஆம் இடத்தோட அவர் தான் தொடர்பு கொண்டார். அதனாலதான் செவ்வாய் ஃபர்ஸ்ட் லீடு எடுக்கிறார். ஓகேங்களா? செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் லீடா அவர் தான் எடுக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் வராரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் வராரு. இந்த 3 குணங்களுமே இந்த ஜாதகத்துக்கு இருக்கும். இது ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் இது மட்டும்தான் பங்கம் அடையாத கிடைக்குது. அப்ப செவ்வாயோட துறை என்ன? மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், ரியல் எஸ்டேட், நெருப்பு, இது சம்பந்தமான துறைகள் இது செட் ஆகும். இந்த துறையில 2ஆம் நிலையா இவரும் வலுவா இருக்கிறதால இதுவும் மிக்ஸ் ஆகும், இரண்டும் கலந்த துறை. அப்ப புதனும் வந்து செகண்டரியா இருக்காரு, அதுக்காக அவரு ஃபெயில் ஆகல, அவரும் போட்டியில் இருக்காரு, பட் செகண்டரியா இருக்காரு, எதிர்கட்சி தலைவர் மாதிரி வச்சுங்க, அவரும் ஒரு அதிகாரத்தோட தான் இருக்காரு.
சுபத்துவமாக தான் இருக்கு. இந்த இரண்டு துறையிலையும் சூரியன் அதிகாரமாக இருப்பார். இல்லைன்னா சூரியனுடைய காரகமும் மிக்ஸ் ஆகும். இந்த இரண்டு தொழிலை இரண்டும் சேர்ந்த தொழிலை சொந்தமா செய்யலாமா? சூரியன் சொந்தமா தொழில் செய்யறதுக்கும் வரவாரு, அதிகாரமா வருது. இந்த ரெண்டு துறையில ஒர்க் பண்றாரு, மேனேஜரா இருக்காரு, அதுதான் சூரியன். இல்ல இந்த ரெண்டு தொழிலே சூரியனும் மிக்ஸ் ஆகும். இல்ல இவர் மேனேஜரா வருவாரு, சொந்த தொழிலா வருவாரு, அரசியலா வருவாரு, சூரியனுடைய காரகமும் இவருக்கு இயல்பாகவே பிடிக்கும், இவருக்கு வரும். இந்த மூன்று கிரகத்துடைய காரகங்கள் வலுத்திருக்கிறது. அதுல முதன்மையான காரகமா செவ்வாய் தசை தான். சரி, செவ்வாயுடைய காரகம் தான் வருது. சரி, ஃபர்ஸ்ட் செவ்வாயுடைய துறையும் செவ்வாயும் புதனும் கலந்த துறையில அதிகாரத்தோட இருப்பார், ஆளுமையோடு இருப்பார். இப்படி இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப செவ்வாயும் புதனும் கலந்த துறைனா என்னெல்லாம் வரலாம்? டாக்டர்ல புதன் ரேடியாலஜி, டாக்டர்ல டெர்மட்டாலஜி, டாக்டர்ல சைக்காலஜி, இதை மாதிரி எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? சரி, டாக்டர் இல்லைப்பா, வேற என்ன துறையில் வரும்? செவ்வாயும் புதன் கலந்தா செவ்வாய் இன்ஜினியரு, புதன் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், செவ்வாய் கட்டடம், புதன் டிசைனிங், இன்டீரியர் டிசைனிங், செவ்வாய் புதன். ஓகேங்களா? ஆர்கிடெக்சர், எம்டெக், பிடெக் இதெல்லாம் படிக்கலாம். ஃபிசிக்ஸ் படிக்கலாம், செவ்வாயும் புதனும். ஓகேங்களா? இப்போ பயோ மேக்ஸ் படிக்கலாம். இது பயோ சயின்ஸு வித் மேக்ஸ், பயோ மேக்ஸ் படிக்கலாம். இது மாதிரி செவ்வாயும் புதனும் கலந்த துறைகளை நான் படிக்கவே இல்லைங்க, நான் என்ன பண்ணலாம்? செவ்வாய் ரியல் எஸ்டேட், புதன் புரோக்கரேஜ் கமிஷன், ரியல் எஸ்டேட்ல கமிஷன் பிஸ்னஸ் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்ல ட்ரேடிங் பண்ணலாம். செவ்வாயுடைய காரகத்துல ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்ணலாம், செவ்வாயுடைய காரகம் அதுல ஷேரு. இதை மாதிரி மிக்சிங் ஆகும். ஒரு தொழில் வந்து ஆயிரக்கணக்கான தொழில்கள் இருக்கிற கிரகம் 7 கிரகம் தான். அப்போ ஒரு கிரகத்தை போட்டால் 120 150 தொழில் வரும். இந்த காம்பினேஷன் தான் துல்லியமா கடவுள் மாதிரி ஜோதிடத்தை அணுகாதீங்க. நம்ம கடவுள் இல்லை, இவ்வளோ காம்பினேஷன் இல்லை. அதனால தான் 10 கேள்வி கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு 10க்கு 8 7 நம்ம கரெக்டாக சொல்ல. அது உண்மைக்கு ஒரு சில விஷயங்களை அக்யூரேட்டாக சொல்லலாம், ஒரு சில விஷயங்களை நெருங்குறோமா அப்படின்றது தான். ஏன்னா இவ்வளோ கோடான கோடி காம்பினேஷனை 12 கடத்துக்குள்ளே இதில் 1 லட்சம் ஃபார்முலா இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே கடவுள் மாதிரி சொல்லணும், கடவுள் மாதிரி சொல்லணும், அந்த மாதிரி எதிர்பார்க்கணும். இதுதான் சொன்னேன், செவ்வாய் புதனுக்கு இவ்வளோ துறைகள் இருக்கு. இங்கே சுக்கிரன் தான் உச்சமாக இருக்கிறாரு, துலாம் ராசியாக இருக்கிறாரு, இவர் படிக்கவே இல்லைங்க. சரி, செவ்வாய் என்னங்க வரும்? இவர் ஒரு கட்டிட மேஸ்திரியா கூட போறாரு. இங்க பாருங்க, துலா ராசியா இருக்கு, சுக்கிரன் வளர்த்து இருக்கிறதுனால அவயோக தசை நல்லா அட்டமாதி தசை வருதுங்க, சனி தசை வருதுங்க, சுபத்துவம் இல்லாத சனி தசை. அந்த டைம்ல ஒரு பருவத்தில் வரா மாதிரி இந்த ராசி தூக்கி தூரம் போடுங்க, அந்த மாதிரி தசை வருதுன்னு வச்சுங்க. இவர் மேஸ்திரியா கூட இருப்பாரு. இப்படிதான் காம்பினேஷன். ஆனா செவ்வாய் கட்டடம், மேஸ்திரிக்கும் செவ்வாய் தாங்க. சுக்கிரன் வளர்த்துருக்கணும், சந்திரன் துலா ராசிங்க. ஏன்னா அவர் வந்து கட்டிடத்தை தானே கட்டுறாரு, அதை தானே பூசு வேலைலாம் செய்து அதை தானே அழகுபடுத்துறாரு. கட்டடத்தை அவர் தானே டிசைனிங் பண்றாரு, அவர் தானே அழகுபடுத்துறாரு. என்ன கல் மண்ணெல்லாம் வச்சு அழகுபடுத்துறாரு, மணலெல்லாம் போட்டு ஜல்லிலாம் போட்டு. அதனால சனி வருவாரு. மேஸ்திரிக்கும் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இது மாதிரி படிப்பறிவு இல்லைனாலும் இந்த செவ்வாயோட காரணத்து வரும். படிப்பறிவு பண்ணால் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம் போகும். ஓகேங்களா? சகலத்தையும் கலந்து இந்த செவ்வாயோட புதன் துறை இல்லைங்க. சப்போஸ் இவருக்கு புதன் தசையே நடக்குதுன்னா தசாநாதன் அடிப்படையில் தொழில ஃபர்ஸ்ட் வருன்றத புதனை சூஸ் பண்ணனா புதனுடைய துறையை படிச்சுட்டு செவ்வாயுடைய கம்பெனியில் வேலை செய்வாங்க. ரெண்டும் மிக்சிங்காக வரும். செவ்வாயை புதனா போட்டுக்கலாம், புதன் செவ்வாயை போட்டுக்கலாம். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு செவ்வாயுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இவர் அந்த அந்த கம்ப்யூட்டர் நாலேஜை இங்கே யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஆகும் இதில் செவ்வாயுடைய புதன் துறைன்னு செய்யலாம், இல்லை புதன் செவ்வாய் துறைன்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இதுதாங்க இந்த சுபத்துவ கிரகங்கள் அடிப்படையில் இந்த 3 கிரகம் காரகத்துவம் அவங்களுக்கு தீவிரமாக செயல்படும். அவங்களுக்கு அதை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள், அந்த நாலேஜ் அவங்களுக்கு வரும். இது வந்து அதிகாரமாக வந்துடும், லீடர்ஷிப்பாக வரும், சொந்தமாக தொழில் செய்யறது அந்த மாதிரி வரும். சப்போஸ் டாக்டர் ஆனால் தான் ஐயா சொன்ன மாதிரி கார்டியாலஜி அந்த மாதிரி வரும். ஆனால் கார்டியாலஜி வரும்னா சிம்மம் சுபத்துவமாக இருக்கும். சிம்மத்தை சனி பார்க்குறாரு, அது கொஞ்சம் டல்லு தான் எனக்கு தெரிஞ்சு. சிம்மத்தை சனி பார்க்கறது, சிம்மம் சுபத்துவமாக கார்டியாலஜிக்கு. இங்கே கடகமும் சிம்மமும் முரண் இருக்கிறேன். கடகத்தை செவ்வாய் பார்க்குறது, சிம்மத்தை சனி பார்க்குது. அதனால் வந்து செவ்வாய் புதன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இதுதாங்க. நாங்கள் ஒரு பேசிக்கில் இப்படி தான் நாங்கள் சுபத்துவ பாவத்து தொழிலில் செவ்வாயும் புதனும் கலந்த துறை, இல்லை புதனும் செவ்வாயும் கலந்த துறை, இப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இதோட இந்த வீடியோ எக்ஸ்பிளேஷன் முடியுது.
நான் வந்து டிகிரி வேணா சொல்றேன். லக்னம் 1.43 டிகிரி, சூரியன் 14 டிகிரி, சந்திரன் 16 டிகிரி, செவ்வாய் 12 டிகிரி, புதன் 16 டிகிரி, குரு 21 டிகிரி, சுக்கிரன் 13 டிகிரி, சனி 26 டிகிரி, ராகு 29.48 டிகிரி. ஓகேங்களா? இதை மாதிரி தொழில் எடுக்கும்போது இது கிரகங்களை வச்சு காரகத்துவம் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆதிபத்திய ரீதியாகவும் தொழில் கொடுப்போம். இதை மாதிரி காரக ரீதியா நீங்க 100% எல்லா ஜாதகத்துல பொருந்துமா? கிடையாது. அதுதான் ஐயா சொன்னாரு, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதீத சுபத்துவமா இருக்குதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழிலும் அமையும். இந்த சுபத்துவ கிரகத்துடைய தொழிலை நீங்க செய்தாதான் நீங்க நிறைய சம்பாதிப்பீங்க. சுபத்துவம் இல்லாத சனியுடைய தொழிலுக்கு போனீங்கன்னாக்கா சாப்பாட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, அவரும் தொழிலை தருவாரு, சாப்பாட்டுக்கு மட்டும் கொடுக்கும். இல்லைன்னா நஷ்டம் அடையும். இதுதான் நடக்கும். ஓகேங்களா? சுபத்துவம் இல்லாத வேற கிரக தொழில், இப்போ சுக்கிரனோட தொழில் செய்கிறாரு, வேற ஏதாவது தொழில் செய்கிறாருனாக்கா அது செட் ஆகாது. மற்ற காரகங்கள் தொழில் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேங்களா? சுபத்துவ கிரக தொழில் தான் அது பர்ஃபெக்ஷனாக ஆகும். அதுதான் நல்லா ஏர்ன் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி இந்த சுபத்துவம் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதீத சுபத்துவமாக இருந்தால் அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழிலும் அமைந்தது 75-80% ஜாதகங்கள் புரியுதுங்க. ஒரு 25% ஜாதகங்களை சப் ரூல் துணை விதிகளை நம்ம பயன்படுத்தணும். தசைகள் அடிப்படையிலும் தொழில் மாறும், வயதுக்கு ஏற்ற மாதிரியும் தொழில் மாறும். காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம் அதுக்கேற்ற மாதிரியும் தொழில் மாறும். இப்போ என்னுடைய ஏரியா செய்யால சிப்கார்டு இருக்கு, புதன் வளர்த்து இருக்கு, அவங்க கம்ப்யூட்டர்னு கேட்கக்கூடாது. ஒரு கிராமத்துலேருந்து வராங்க, என்னப்பா சிப்கார்டில் வேலை செய்யலாம் கேட்டால் ஆமான்னு. ஏன்ப்பான்னு கேட்டீங்கன்னா புதன் தோல், காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, ஷூ கம்பெனியில் தோல், புதன்ற கிரகம் சுபத்துவமாக இருக்குது, எல்லாமே ஐடி ஃபீல்டு இருக்கக்கூடாது. இங்கே சிப்கார்டு இல்லைன்னா நம்ம அதை எடுக்க முடியாது, அக்கௌண்ட்டுன்னு வந்துடும். சிப்கார்டு இருக்கிறனா அங்கே புதன் தோலாக வருது. இதை மாதிரி தான் பலன் எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு 25% ஜாதகங்களை இதுக்கு சப்ரூலும் ஈடுபட்டு இங்கே பாருங்க. இதில் இந்த நீர் ராசி இங்கே பாருங்க, இது வந்து நிலராசிகள் சுபத்துவமாக இருக்குது. அப்போ இவர் கட்டிட நல்ல துறைகள், கட்டிட துறைகள் கை கொடுப்பாங்க. இங்கே 3 நிலராசிகளும் சுபத்துவமாகும். ஓகேங்களா? குருனுடைய பார்வையால் இப்போ நிலராசி சுபத்துவம், நீர் ராசி சுபத்துவம், பாவக சுபத்துவம். இப்போ சுக்கிரனுடைய பாவகம் வந்து இது வந்து சந்திரனுடைய சுபத்துவமாக தான் இருக்குது. குருனுடைய பார்வையால் சுக்கிரனுடைய பாவங்களும் சுபத்துவமாக தான் இருக்குது. அப்போ சுக்கிரனுடைய தொழில்களுக்கு இது செட் ஆகும். சுக்கிரனுடைய காரகங்கள் இவருக்கு வலுத்து கிடைக்கும். காரம், பங்களா, வீடு இதெல்லாம் வந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய வீடுகள் கிடையவில்லை. இதுதான் சுக்கிரனுடைய பாவக சுபத்துவம். சிம்மம் சுபத்துவம், சிம்மாதிபதி சுபத்துவம், கன்னி சுபத்துவம், புதன் சுபத்துவம் ஆடிட்டர்னுவாரு, சிம்மம் சுபத்துவம், சிம்மாதிபதி சுபத்துவம் கவர்மெண்ட் ஜாப்னுவாரு, கடகம் சுபத்துவம், கடகாதிபதி சுபத்துவம் சேவைத்துறை, அம்மா வழி சொத்துக்கள் அப்படி சொல்லுவார். ஓகேங்களா? அதே மாதிரி சுக்கிரனுடைய வீடுகள் சுபத்துவமாக இருக்குது, கடலை பாபர்களுடைய தொடர்பு ஏற்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சுக்கிரனுடைய காரங்கள் வலுத்து கிடைக்கும், நல்ல சொகுசு வாழ்க்கை கிடைக்கும். இதை மாதிரி சகலத்தை அதுக்கப்புறம் காலபுருஷ தத்துவத்தை எடுக்கணும். காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம் அந்த பாயிண்ட் எடுக்கணும். எல்லாத்தையும் வச்சு காம்பினேஷன் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு புள்ளியை மட்டும் வச்சுட்டு அட்டாக் பண்ணா எப்படி? ஜோதிடம் அதான் 12 கருத்துக்கு 1 லட்சம் ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோக்கு பார்த்து சொன்னால் இப்படி தாங்க நாங்கள் தொழில் இருக்கிறோம். ஓகேங்களா? இப்படிதான் எனக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதோட எங்கள் எக்ஸ்பிளேஷன் முடியுது. அதுக்கப்புறம் இன்னொரு நான் சில விஷயங்களை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஜோதிடத்தில் வந்து ஐயா வந்து நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில பேர் விமர்சனம் கொடுக்குறாங்க. இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாரு, அவ்வளோ ஃபீஸ் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி எல்லாருக்கும் அதுதான் கேட்குறேன். இப்போ ஒரு ஐபிஎல் நடக்குது, ஒரு எத்தனையோ கோடிக்கணக்கில் வீரர்கள் ஏலம் போடுறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க தானே, அவங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஒரு மேட்ச் நடக்குது, ஒரு இந்தியா மேட்ச் நடக்குது, ஒரு டிக்கெட் விலை ஒரு 3 மணி நேரம், ஒரு நாள் கூட வச்சுங்க, டெஸ்ட் மேட்ச் கூட 5 நாள் கூட வச்சுங்க. ஒரு டிக்கெட் எவ்வளோ விலைக்குது? ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், ஒரு பொழுதுபோக்கு தான். அதனால உங்களுக்கு ஜாப் கிடைக்க போகிறது. இது நீங்கள் ஜாப்லாம் விட்டுட்டு லீவ் போட்டுட்டு அதை போய் பார்க்குறீங்க, அதுக்கு எத்தனாயிரம் செலவு பண்ணாலும் கேட்க மாட்டீங்க. ஒரு சினிமா நடிகர் வந்து 200 கோடி சம்பளம் வாங்குறாரு, அவரெல்லாம் அந்த துறையில் சம்பாதிக்கலாம், எதுவும் கேட்க மாட்டீங்க. ஒரு ஹீரோ ஒரு ஒன்றில் ஒரு மேக்கப் போங்க, ஒரு திருமணத்துக்கு ஒரு மேக்கப் போங்க, 10,000 5,000 ஆகுது, அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. ஒரு திருமணத்துக்கு சேரீ எடுக்கிறாங்க, லட்சக்கணக்கில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பிளவுஸ் அந்த ஆலி ஒர்க் பண்ணுறதுக்கே இன்னைக்கு 1000 கணக்கில் 10,000 5,000 ஒரு பிளவுஸ் டிசைன் இங்கே பண்ணுறாங்க. நீங்கள் இதெல்லாம் இந்த தொழிலெலாம் சம்பாதிக்கலாம். ஜோதிடர் மட்டும் 100 ரூபா வாங்கிட்டு பண்டாரம் பரதேசி வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏங்க அவங்க யாரால நீங்கள் சம்பாதிங்க, உங்களை யார் கையை பிடிச்சி இழுத்துது? யார் வேணாலும் எந்த துறையில் வேணாலும் சம்பாதிக்கலாம். உங்கள் வாய்ப்புகளை நீங்கள் தேடிக்கிட்டால் உங்களை தேடி வரப்போகிறாங்க. ஓகேங்களா? ஒரு சம்பாதிக்கிறத வச்சு அவங்க எல்லா ஒரு ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு மேக்ஸாக இருக்கட்டும், ஒரு தமிழாகட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட் எந்த துறையாக இருந்தாலும்
அவங்க துறையில் சிறந்த விளையாடுறவங்க நல்லா தான் சம்பாதிப்பாங்க. இப்போ அமேசான் அதிபர் கூட தான் எலான் மஸ்க்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கிறாரு. அவர் திறமை அந்த துறையில் சம்பாதிக்கிறாரு. ஓகேங்களா? அதாவது ஜோதிடருக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது. அவங்களுக்கும் குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கும் வீடு வாசல் சொத்து அவங்க குழந்தைங்களுக்கு சீக்கிரம் பாதுகாப்பாக தான் பார்ப்பாங்க. அதனால் ஜோதிடரும் சம்பாதிக்க தவறு கிடையாது. மற்ற துறைகள்லாம் சம்பாதித்து கேள்வி கேட்க மாட்டீங்க. ஜோதிடர் சம்பாதிச்சா ஜோதிட துறையை சேர்ந்தவங்களை ஏன் அவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க? ஓகேங்களா? ஒரு லைஃப் ஒரு இப்போ ஒரு சினிமாவுக்கு போறீங்க, 2000 3000 டிக்கெட் எடுக்கிறீங்க, ஒரு படத்தை நடிச்சுட்டு 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவரு யாரும் விமர்சனம் பண்ண மாட்டீங்க. அவரு தான் என் தலைவன், அவருக்கு நான் ரசிகன், அப்படி ஃபேன் அப்படின்னு போறீங்க. இப்படிதான் இருக்கு எதார்த்தம். ஒரு லைஃப் கடவுள் இருக்கிறான்றதை நிரூபிக்கக்கூடிய ஒரே ஒரு டூல் வந்து ஜோதிடம் தான். யாருன்னே தெரியாது. ஒரு த்ரில்லர் மூவிலாம் பாக்குறீங்க, என்னங்க த்ரில்லர் மூவி? ஒரு ஜோதிடத்துக்கு கூட ஒரு த்ரில்லர் இருக்கா? இந்த மாதிரி ஒரு 12 கட்டத்தை கொடுத்துட்டா அவங்க என்ன பிரச்சனை வந்திருக்காங்க இதை கண்டுபிடிச்சு சொல்றோமா? இதை கூட த்ரில்லர் எங்கன்னா இருக்கா? த்ரில்லர் மூவி எடுத்தா 2000 கோடி 200 கோடி வாங்கினா நீங்க ஆஹா ஓன்னு பாராட்டுவீங்க. யாருன்னே தெரியாது. ஃபோன் கால் பண்றாங்க, அப்பாயின்மெண்ட் வராங்க. நீங்க இந்த துறை தான் வேலை செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றோம். இது த்ரில்லர் மூவி இல்லையா? அவர் என்ன தினமுமா கேட்க போறாரு? ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜோதிடம் பார்ப்பாரா? ஒரு திருமணம் அப்போ ஜோதிடம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வேற எங்க பாக்குறாங்க? எப்பயோ ஒரு தடவை பல வருடங்களுக்கு ஒரு முறை ஜோதிடம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு 5000 4000 கொடுத்தீங்கன்னா, ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப பெரிய விஷயமா, அது ரொம்ப பெரிய தண்டனைக்குரிய குற்றம் மாதிரி நீங்க அது மாதிரி சொல்றீங்க. ஒரு சினிமாவுக்கும் மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணி பாருங்க, எத்தனை ஆயிரக்கணக்கில் செலவு பண்றீங்கன்னு. இது ஒரு லைஃப், உங்க லைஃப். இப்ப நான் வந்து 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழிலை செய்ய போறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, இப்ப இந்த டைம் நல்லா இருக்குப்பா நீ செய்யப்பா அப்படின்னா, அவங்க செய்யறதுக்கான நல்ல டைம் நம்ம சொல்றோம். அவங்க சக்சஸ் ரேட்டு அதில் ஒன்றாவது பார்த்து தான் நம்ம ஃபீஸ் வாங்குறோம். ஓகேங்களா? இல்லைப்பா உங்களுக்கு டைம் சரியில்லை, இப்போ பண்ணாதீங்கன்றாங்க. நம்ம பேச்சு கேட்டால் அவங்க காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, அவங்களுக்கு 1 கோடி லாபம் இல்லைங்களா? ஓகேங்களா? ஒரு ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன் ஜோதிடத்தை நல்லா டெவலப் பண்ணிட்டு யங் ஜென்ரேஷன் நிறைய பேர் வராங்க. எல்லாரும் படித்த சமூகம் இது என்ட்ரி ஆகிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி போங்க. ஜோதிடர்களுக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது. ஒரு பாலிட்டிஷியன்லேருந்து எல்லா துறையிலும் சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஜோதிடம் சம்பாதிக்கிறது அவங்க வந்து ஃபீஸே வாங்கக்கூடாது அப்படி இருக்குன்னா, அப்போ அவங்க குழந்தைங்கள்லாம் அவங்க நினைச்ச மாதிரி நான் ஆசைப்படுறேன் என் குழந்தைய அந்த படிப்பு படிக்க வைக்கணுன்னு. ஒரு படிப்பு அப்படின்னா கோடிக்கணக்கில் தான் இன்னைக்கு ஆகுது. இப்போ அந்த காசை நான் என்னுடைய திறமை இருக்கக்கூடிய நாலேஜான துறைகளை தான் நான் சம்பாதிக்க முடியும். அதெல்லாம் புரிஞ்சுங்க. ஒரு சம்பாதிக்கிறது எல்லா துறையிலும் தான் சம்பாதிக்கிறாங்க. சாதா ஒரு ஒரு ஹேர் கட் பண்ணனா கூட நீ 150 ரூபாய் 200 ரூபாய். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் 100 ரூபாய், அதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அந்த மாதிரி இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாதீங்க. காசை பற்றி பேசாதீங்க. ஒரு ஜோதிட துறையில் சக ஜோதிடர்களை அந்த மாதிரி பேசுறது தவறு. அப்படி இல்லை, அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சம்பாதிக்கிறாங்க, நீங்களும் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவை பற்றி ஏதாவது விமர்சனம் இருந்தாலும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், விமர்சனம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணி கூட டிஸ்கஸ் பண்ணலாம் ஜோதிட ரீதியாக. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.